அசீம் வந்து முரட்டு கட்டையான ஈடனை வந்து பாண்டு கிரியேட் பண்ணிட்டான். வேறு லெவல் சம்பவம். தலைவன் பூந்து விளையாண்டுட்ருக்கான். இன்னும் டீப் ஆகலை. பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து 3 ஜோடி நம்ம பார்த்தோம்ல நேற்று. எல்லாருக்குள்ளேயும் சண்டைங்க, சரியான சண்டை. அடிச்சுக்கிறாங்கன்னா என்னென்னா வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. என்ன நடந்துச்சின்னு தெரில. நமக்கு ஃபுல்லாக காட்ட மாட்றாங்க. சிலது இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி தானே காட்டுறாங்க. ஆனால் ஃபுல்லாக காட்டுறதில்ல. ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது ஷோ. ரொம்ப கேவலமாலாம் போல். நம்ம நினச்ச மாதிரி மாமா வேலை பார்க்குறாங்க. ஸ்ருதிகா வந்து பார்க்குது. பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு டீப் கிடையாது. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லவ் எபிசோட் 3. இன்றைக்கி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டில் வந்து ஒரு மார்னிங் ஈவினிங் டைமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காசிப், வேறு என்ன காசிப். இது ஒரு பிக் பாஸ் மாதிரி தாங்க இருக்குது. பிக் பாஸ் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. பிக் பாஸே தான். அதில் வந்து வெக்கையும் தேஜஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தேஜஸ் சொல்கிறான், சிந்தூரி வந்து என் டைப் இல்லை மச்சான். அது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, யார்ட்டையும் பேசவும் மாட்டுது. ரொம்ப சைலண்ட்டு தான் அவள் கொஞ்சம் சைலண்ட்டு. நான் என்னன்னா இந்த ராஜா இருக்கான் பாரு, அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான்ட்ட வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் ட்ரை பண்ண மச்சான் சிந்தூரியை, பட் வந்து எனக்கு செட் ஆகலை மச்சான். நீ ட்ரை பண்ணு மச்சான், எனக்கு அது செட் ஆகாதுடா. தேஜே சொல்லிட்டான், எனக்கு அது செட் ஆகாது, நீ ட்ரை பண்ணு. நீயும் சைலண்டாக இருக்குது, அதுவும் சைலண்டாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணலாம்ல. ராஜா சிந்தூரி எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? ஆர்எஸ் ட்ரை பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் பிக் பாஸ் மாதிரியே தான். கட் பண்ணிங்கன்னா பிரியங்காவும் மோனிஷாவும் இது 2 சேர்ந்தாலே என்ன ஆகும்னு தெரியுமில்ல உங்களுக்கு. நேற்றே பார்த்தீங்களா, அது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அபித்துக்கு வந்து சிந்தூரியை பிடிச்சிருக்கு போல். ஆனால் வந்து ரொம்ப ஷை கேரக்டராக இருக்காங்க. அதனால் வந்து சொல்ல மாட்டேறான், பேசுகிறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறான். உனக்கு என்ன, உனக்கு ஏதாவது ஆள் வேணுமா, உனக்கு யாராச்சும் லவ் பண்ணணுமா, நீ பேசு. எதுக்கு அவன் அபித்து சிந்தூரி இது பண்ணால் உனக்கு என்னடி? பிரியங்கா இருக்காளே, அப்பா 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 அப்பாப்பா. அடுத்து அசீம் வந்து நம்மக்கிட்டலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். இந்த ஈடன் இன்னைக்கு ஃபுல்லாக ஈடன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்கே போய் கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி. யார்? பிரியங்கா மோனிஷாவும். உடனே வந்து ஒரு வழியாக வந்து ஈடனை வந்து போய் பிடிச்சிட்டான். யார்? அசீம் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான். போய் கன்வர்சேஷன் பில்ட் பண்ணால் ரொம்ப நேரம், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணிங்கன்னா இந்த பிக் பாஸ் இருக்கும் பாரு, நேரம் 3:30 அப்படிங்கிற மாதிரி நேரம் 5:30 பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் நீ ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருந்த, என் கூட மட்டும் நீ பேசவே இல்லை அசீம் அப்படிங்கிற மாதிரி ஈடன் ஃபீல் பண்ணியிருக்கு. அப்புறமா ஒரு வழியாக பேசி கரெக்ட் பண்ணிட்டான். இப்போ தான் வந்து பேசுவேன்ட்ட, முன்னாடியே வந்து பேசலை அப்படிங்கிற மாதிரி அது கோச்சிக்கிச்சு. உடனே இவங்களுக்குள்ளே கோச்சிக்கிட்டு அவங்களும் கோச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அசீமுக்கும் ஈடனுக்கும் ஒரு பாண்டு க்ரியேட் ஆகுதுங்க. வேறு மாதிரி க்ரியேட் பண்ணிட்டான். அப்புறம் இந்த ராஜாவும் சிந்தூரியும் ஒரு பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜா சொல்கிறான், நீ வந்து உனக்கு எந்த மாதிரியான கேரக்டர் வந்தால் நீ வந்து நல்லா எப்படி பார்த்துப்ப சிந்தூரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ராஜா. அது சொல்லுது, எனக்கு வந்து ராஜா பேசிக் ரெஸ்பெக்ட் இருக்கணும். நான் சொல்ல புரியுதா உனக்கு? அது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உயிரே கொடுப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தூரி சொல்லுது. அவங்களுக்குள்ளே சைலண்டாக வந்து ஒரு மாதிரி ஒரு பிராண்டை வந்து பாண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சைலண்டாக உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு, அவ்வளோதான். பார்த்தாங்க, ஒரு டாஸ்க்கை போட்டாங்க டக்குன்னு, வாங்கடா டாஸ்க்கு வாங்கடான்ட்டு. கம்பேட்டபிலிட்டி டாஸ்க்கு, அது எப்படி சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குமோ ஒரு பேருக்குள்ளே உள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்ட், அதை சொல்கிற மாதிரி, அதை காட்டுற மாதிரி அந்த டாஸ்க்கு. அதில் என்னென்னா கம்ஃபர்டபுள் பேர் வந்து யார் யார் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 3 பேர். அதில் டக்குன்னு கையை தூக்கிட்டாங்க. தேஜஸ் நேகா அவங்க கம்ஃபர்டபுள். அடுத்து தினேஷ் வீணா கம்ஃபர்டபுள். ராஜா சிந்தூரி நாங்களாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோம். எப்போ வேணாலும் கட்டி பிடிச்சிப்போம், எப்போ வேணாலும் மொத்தம் கொடுத்துப்போம், அந்தளவுக்கு தான் இருக்கும். இன்னும் அந்தளவுக்கு போகலை. இப்போ தேஜஸும் நேகாவும் கட்டி பிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. மற்ற யாரும் அவ்வளோவா இந்த வரையும் கட்டி பிடிக்கல. ஸோ அது வரையும் கொஞ்சம் டீசெண்டாக போய்ட்டுருக்கு. இந்த வெக்கையை கொஞ்சம் ஆர்வமாக இருக்கான் தலைவன், கட்டி பிடிக்கிறதுலே இருக்கான். கட்டிப்பிடி ராரா சரசுக்கு ராரா அந்த மாதிரி இருக்கான் தலைவன். அடுத்து யார் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பேர். அதில் அசீம் ஈடன். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு க்ரியேட் ஆயிடுச்சு, இன்னமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அடுத்து அபித்து பிரியங்கா, வெக்கே மோனிஷா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் வெளில போவாங்க போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரில, பார்ப்போமே. அப்புறம் 2 பேர் வந்து அந்த போட்டியில் கலந்துக்கணும் டாஸ்கில்.
அது வந்து பிளாங்க்ஸ் இருக்கும், ஒரு பாத்வே இருக்கும். அது யாரெல்லாம் எத்தனை பிளாங்க்ஸ் தாண்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க தான் வின்னு. அவங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஸோ அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, ஸோ அதான் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு 1 வந்து தேஜஸ் நேகா வெர்சஸ் வெக்கே மோனிஷா, அவங்க 2 பேரும் வந்து போட்டி போடுறாங்க. அதில் வந்து அதான் சொன்னேன்ல, மோனிஷாவும் வெக்கையும் வந்ததுக்குள்ளேயே நல்லா பேசி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தா வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ராஜா சிந்துரி வெர்சஸ் தினேஷ் வீணா, அவங்க இதில் பார்த்திங்கன்னா தினேஷும் வீணாவும் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து ரவுண்ட் 3 ஈடன் அசீமும் வெர்சஸ் அபித் பிரியங்கா, இவங்க ஓரளவு சேமாக பண்ணி டை ஆகிட்டாங்க, ட்ராவில் முடிஞ்சிருச்சு. அடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்கெல்லாம் எல்லாருக்கும் ஓரளவு முடிஞ்சிருச்சுல 6 பேருக்கும். ஸ்கோரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா சிந்தூர் வந்து 3 பிளாங்க் தாண்டியிருக்காங்க, தேஜஸ் நேகா 5 பிளாங்க் தாண்டியிருக்காங்க. மற்ற இருக்கிற ஜோடிஸில் வந்து வெக்கே மோனிஷாவை தவிர மற்ற எல்லாம் 6 பிளாங்க் தாண்டிட்டாங்க. வெக்கே மோனிஷாவும் 7 பேருங்க, 7 பிளாங்கை தாண்டி வின் பண்ணியிருக்காங்க, டாஸ்கே வின் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து சுத்திகா வந்து மாமா வேலையும் பார்த்துட்டு சொல்லியிருக்கு, உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டும் இருக்குது, சர்ப்ரைஸும் இருக்குது, பின்னாடி பேசுவோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிக் பாஸ் மாதிரி தான், டெஸ்ட்டும் சர்ப்ரைஸும் காற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் சுத்திகா போயிடுச்சு, நேற்று கொளுத்தி போட்டு சண்டை வர வச்சிச்சு. இன்றைக்கி அடுத்து கொளுத்தி போடுறதுக்கு இன்னொரு டாஸ்க்கை தூக்கிட்டு வந்துருச்சு திரும்ப. டாஸ்க்கு 2 என்னென்னா ட்ரூத் ஆர் டேர், எப்போதும் பண்ணுறது தான். பிக் பாஸில் இதையும் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்த டாஸ்க்கையும் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் இந்த பேராக இருக்கனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரூத் டேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த மாதிரி ட்ரூத் டேர்னால் இந்த ஒரு மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க ஒரு அட்டையில், இல்லைனா ஒரு மாதிரி பேப்பர் மடித்து உள்ளே போட்டிருப்பாங்க அங்கே கிளாஸுக்குள்ளே. அதை எடுத்து ஒரு ஆள் வரணும், வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பண்ணணும், அதுதான் இது. அதில் வந்து டேரக்ட் டேட் யார் கூட போகணுன்னு நினைக்கிறீங்க, டேரெக்டாக கேளுங்கன்னு அபீத்துக்கு வருது. அவன் சொல்கிறான் சிந்தூரி அப்படிங்கிறான், சிந்தூரி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டான். அடுத்து யார் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறீங்க, யாரை இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறீங்கன்னு தேஜஸ்ட்டை கேட்குறாங்க. உடனே வீணாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுங்கிறான். அது கொஞ்சம் பெருசாக கும்முன்னு இருக்கனால தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை வீணாவை வச்சு 1 வாரம் வச்சு செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டான். நல்ல பீஸாக இருக்குது, ஓரமாக கொண்டு வச்சு 1 வாரம் செய்யலாம்னு நினச்சிட்டான். நேகா கடுப்பாயிருச்சு, ஏண்டா என்ன ஒரு ஹக்கை போட்டு அடுத்து அவளை ஹக் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிருச்சு அது. அடுத்து நெக்ஸ்ட் டேட் யார் கூட போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வீணாட்டு கேட்குறாங்க. வீணா உடனே தேஜஸ் உன்னை பார்க்கும்போதே அப்படின்ட்டு அது தேஜஸ் சொல்லுது. தினேஷ் கடுப்பாயிட்டான், கடுப்பாவில் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே இருக்கும் போல். அடுத்து கரண்ட் பேர் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தினேஷ்கிட்ட கேட்குறாங்க. நான் கண்டினியூ தான் பண்ணணும்னு நினைக்கிறான். யார்? தினேஷ் வீணா மேலே ஆசைப்பட்றான், வீணா தேஜஸ் மேலே ஆசைப்படுது, தேஜஸ் வீணா மேலே ஆசைப்பட்றான், நேகா தேஜஸ் மேலே ஆசைப்படுது. அட கேவலம், என்னடா அதெல்லாம் டேய். அடுத்து யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மோனிஷாவுக்கு வருது. மோனிஷா சொல்லுது வெக்கே அவனை பார்க்கும்போதே முரட்டு கட்டையாக இருக்கான், அவனை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. ஆனால் ட்விஸ்ட் இருக்குது. அடுத்து இன்னொரு இது வருது, 10 செகண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ஹக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அபித்துக்கு வருது. அபித் வந்து சிந்தூரியை போய் ஹக் பண்ண போகிறான். முடியாது, நான் ஹக் பண்ண மாட்டேன். உடனே இன்னும் புரிஞ்சிக்காமல் அவங்கள இது பண்ணாமல் பேசாமல் எப்படி நான் வந்து ஹக் பண்ண முடியும், ஹக்கு கொடுக்க முடியும், அதனால் ஹக் பண்ண முடியாது. உடனே அவன் சொல்கிறான் இப்படி தான் இருக்கணும், உடனே ஹக்கு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டைம் எடுத்து அவங்களோட பழகி பார்த்து தான் ஹக் பண்ணுங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டான் அபித்துக்கு சிந்தூரியை பிடிச்சி போச்சு. அப்புறம் அந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நேகாவுக்கு சரியான டிசப்பாயிண்டடு. தேஜஸ் வந்து வீணாவை வந்து சூஸ் பண்ணியிருக்கான். எப்படி சூஸ் பண்ணான்? நான் என்ன மிடில் மேனாக இருக்குதா, நான் என்ன சென்டர் பர்சனாக இருக்கேன், அதெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு இது பிடிக்கல, அவன் சூஸ் பண்ணிட்டு அவங்க கூட இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிருச்சு. அது கொலகாண்டு. உடனே தேஜஸ் வீணா பேசிகிட்டு இருக்காங்க. யூ டிசர்வ் பெட்டர். மூட் ஆகிட்டான் தேஜஸ் வந்து வீணா மேலே மூட் ஆகிட்டான், வீணா வந்து தேஜஸ் மேலே மூட் ஆயிடுச்சு. உடனே வந்து சூக்கேஸ் ஏதோ ஒரு மேட்டரில் வந்து ஹெல்ப் பண்ணாமல் விட்டான் போல் தினேஷ், கண்டும் காணாத மாதிரி போயிருப்பான் போல். உடனே அது ஒரு மேட்ரு ஆகி அதில் வந்து தேஜஸ் ஹெல்ப் பண்ணி தம்பி உள்ளே போகிறான். தேஜஸ் வீணாவுக்கும் க்ரியேட் ஆயிடுச்சு, உரசல் வந்துருச்சு. அடுத்து ஹக்கு தான், 1 வாரம் குத்து தான். அடுத்து வெக்கையும் மோனிஷாவும் உண்மையிலே என்னை பிடிச்சிருக்கா இல்லை அவன் நடிக்கிறானா, இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க.
யாருக்கு? வெக்கையும் மோனிஷாவும். மோனிஷா வந்து அவன் ஒரு டவுட்டில் தான் இருக்காங்க. வெக்கையும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கான், மோனிஷாவும் டவுட்டில் தான் இருக்காங்க. ஆனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, டாஸ்கே வின் பண்ணிட்டாங்க. 2 பேரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து நேகா வந்து தேஜஸ்டே கேட்டுருச்சு போய், நான் தேர்ட் பர்சனெலாம் இருக்க முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை, நீ வீணாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா பண்ணிக்க, என்ன விட்டுரு, இந்த டபுள் கேம் ஆடிக்கிட்டு ட்ரையாங்கல் லவ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட இது பண்ணிகிட்டு இருக்காதுன்னு கடுப்பு சரியான ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு. ஆமாம், நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. நேகாவும் 2 பேரும் கட்டிலாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா உரைச்சி பார்த்தான், என்ன இன்னும் பெருசாக வேணுமே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டானா என்னன்னு தெரில. ஏதோ நடந்திருக்கு. நடந்தோடனே அதுவும் வீணாக போய் வேறு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அசீம் வந்து கரெக்டாக அவனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை பார்த்துட்டான், தலைவி ஈடனை பிடிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த கூட அப்படியே உல்ட்டாவாக நடந்துருச்சு. 3 பேர் அடிச்சுட்டு சாவுறாங்க. இந்த பக்கம் அசீம் வந்து ஈடனு, 2 கொஞ்சம் கட்டையாக இருக்கா, 2 முரட்டை கட்டையும் ஒன்றா சேரப்போகுது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்ன, அசீமுக்கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும். தலைவனை ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணிங்க தொலைச்சிருவான். அப்புறம் ஒரு பயம் இருக்க முடியாது வீட்டில், பார்த்துக்க. ஈடன் பிக்கப் ஆயிரு, அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.